Hello everyone, welcome to Mambalam Maami's kitchen. இன்னைக்கு மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு பண்ண போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகு, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் தனியா and 2 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல். முதல்ல மிளகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மணத்தக்காளி வத்தலையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். நான் புளியை 1/4 லிட்டர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாணலியில் இந்த புளியை விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இது மணத்தக்காளி வத்தல் பொரித்து எடுத்த வாணலி தான். இதில் நான் எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் அந்த புளி கரைச்சலை போட போகிறேன். நான் இதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த பொடியையும் சேர்த்துட்டேன். கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ லைட்டாக நுர கட்டிட்டு வருது. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி குதிக்கிறது. இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். கருப்பட்டி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நுர தட்டிண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி அதில் கொட்ட போகிறேன். வத்த குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் நுர கட்டி வந்துடுச்சு. வறுத்து வச்சுட்டுருக்கிற மணத்தக்காளி வத்தலையும் போட்டுட்டேன் நான். அவ்வளோதான். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றின்ட்டு தாளித்து கொட்ட போகிறோம். ஒரு வாணலியில் 1/2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு போட போகிறேன். காஞ்ச மிளகா 1, கருவேப்பிலை, நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நான். அது ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து நான் வத்த குழம்பு மேலே கொட்டிட போகிறேன். இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வத்த குழம்புல விட போகிறேன். தாளிப்பு போட்டாச்சு. மணத்தக்காளி வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு.